ஜெபிக்கலாம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் அப்பா. உடைய நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம். ஆவியானவரே, இந்த காலை வேலைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, ஒரு பிள்ளைகள் ஆண்டவரே, ஒவ்வொரு வீட்டிலும் நாமத்தை நிமித்தம் ஆண்டவரை கூடியிருக்கும் பொழுதப்பா, உங்களுடைய பிரசன்னம் ஆண்டவரே நாங்கள் உணர வேண்டும் அப்பா. இதை ஒவ்வொரு பாடலும் ஆண்டவரே உங்களுக்கு மகிமை பெற வேண்டும் ஆண்டவரே. காரணம் நீர் ஆண்டவரே எங்கள் துதியின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் அப்பா. உங்கள் நாமத்தை உயர்த்துகிறோம். வாரும் ஒவ்வொருவரும் அப்பா, உங்களுடைய நாமத்தை உயர்த்த கிருபை தாரும். நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரை கம்பீரமாய் துதிப்போம்.
நீர் ஒருவரே இந்த உலகத்தின் தேவன் ஆண்டவரே. நீர் ஒருவரே இந்த உலகத்தின் ரட்சகர் அப்பா. நீர் ஒருவரே பாத்திரன் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே எங்கள் மத்தியில் நீர் வாசம் செய்கிறீர் அப்பா. உங்களுடைய பிரசன்னம் ஆண்டவரே ஒவ்வொரு வீட்டிலும் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எவ்வளவு பெரிய தேவன் என்று நாங்கள் உணர்கிறோம் அப்பா. நீர் நல்லவர் அப்பா. நீர் சிறந்தவர் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர் அப்பா. உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. உன் மனதோடு ஆண்டவரே உண்மை துதித்திருக்கிறோம் அப்பா. நீர் அந்த பாக்கியத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். We greet every one of you in our name of our Lord Jesus Christ. இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆதாரமாக Come to hear the word of God to this morning. யாக்கோபு 1ஆம் அதிகாரம். Let us turn to the book of James, chapter 1, வசனங்கள் 2, 3, 4 verses 2 to 4. வாசிக்கிறேன், கவனமாக கேட்போம். என் சகோதரரே, நீங்கள் பலவித சோதனையில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூர்ண கிரியை செய்ய கடவுது. Consider pure joy, my brothers and sisters, whenever you face trials of many kinds, because you know that the testing of your faith produces perseverance. Let perseverance finish its work, so that you may be mature and complete, not lacking anything. கடந்த 3 மாதங்களாக நம்ம சபையாக சரீர பிரகாரமாக கூட முடியல. The past 3 months we could not physically come to church. காரணம் MCO, CMCO இப்படியா இருந்தது. Because of MCO and the CMCO, now it's RMCO. இப்பொழுது பாருங்க இன்னொரு RMCO வந்திருக்குது. Okay, now we are in recovery movement control order. இந்த ஊரடங்கு சட்டத்தில் நம்ம வாழ இருப்பது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. Okay, it was a bit difficult to live during this control order. எப்பொழுது அந்த ஊரடங்கு சட்டம் எடுக்கப்படும், விடுதலை கிடைக்கும் என்று. Okay, we do not know when we will get the total freedom from it. வெளியே சாப்பிட போட முடியல, முடி வெட்ட முடியல. Okay, we could not eat openly and the shops and could not cut hair before this. சபைக்கும் வர முடியாம போயிருச்சு. Okay, we could not come to church as well. எத்தனை பேர் சபைக்கு வர முடியலன்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியாது. I do not know how many of you were sad that you could not come to church. நிச்சயமாக அநேக விதமாக எப்போ ஆண்டவருடைய ஆலயம் திறக்கப்படும் என்று சொல்லி காத்திருக்கிறீங்க. Okay, I also believe some also are waiting for the church to open again. சங்கீதம் 122 வசனம் 1 சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும் பொழுது நான் மகிழ்ச்சியா இருந்தேன் என்று சொல்லி. Okay, in the book of Psalms you read that the psalmist says, let us go into the house of the Lord. ஆகிய நிறைய பேர் ரொம்ப ஆவலா காத்து கொண்டிருந்தீங்க. So some of you would have been really eager to come back to the house of God. இப்போ கூட பாருங்க நம்ம சபையாக கூட முடியல. Even right now we still cannot meet in church. இப்போ ஜூன் 10 இருந்து ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் பாருங்க இன்னும் அந்த ஊரடங்கு ஒரு அளவில் இருக்குது. From June 10 to August 31st we have come into a new recovery movement control order which they have allowed certain new things to be released. அதில் ரொம்ப அவசரப்படாதீங்க, திறந்துட்டாங்க நம்ம எல்லாம் போய் எல்லாம் மறுபடியும் பழையபடி இருப்போம்னு சொல்லி ரொம்ப ஜாக்கிரதையா இருப்போம். Okay, so let us not rush and try to start back our lives as it was before. நம்ம முந்து போலே நம்ம செய்ய ஆரம்பித்து சில ஆபத்துகள் விளைவுகள் இருக்குது. Okay, there are some dangers as we try to do all that we tried to do before. நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னாக்கா நோவாவினுடைய காலத்துல அந்த பெருவெள்ளம் உலகத்தையே அழித்தது. In the time of Noah, after the flood, Noah remained in the ark for a year. தண்ணி வத்தின பிறகும் பாருங்க ஆண்டவர் சொன்னாரு வெளியாகாதீங்க, உள்ளுக்கே இருங்க. Even after the waters have subsided, God told Noah not to come out of the ark. ஒரு வருஷம் உள்ளுக்கு அங்க இருந்தாங்க தண்ணி வத்தின பிறகும். They stayed inside the ark for a year. காரணம் என்ன? What was the reason for that? பல வியாதிகள், கிருமிகள், அங்கே செத்த பிணம், செத்த பல காரியங்கள் அங்கே இருந்துச்சு. இதெல்லாம் பாருங்க சரீர சுகத்துக்கு
நோய் கொடுக்கும். There would have been many plagues and diseases because of the carcasses all over. So it had to subside first. ஆகையினால இப்பொழுது நம்ம அவசரப்பட வேண்டாம், அமைதியா பொறுமையா நமக்கு எல்லாம் வத்தின பிறகு எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம வாழ்க்கை ஆரம்பிப்போம். Let us not rush into anything, but let us wait till everything subsides. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வேத பகுதியில In the portion that we have read this morning, நம்ம இங்க பார்க்கிறோம் அப்போஸ்தலர் யாக்கோபு அவர் புத்திமதி சொல்லுகிறார். the Apostle James gives us a bit of wisdom. நீங்கள் பலவித சோதனையில் அகப்படும் போது உங்களுடைய விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து, In the midst of all your circumstances, know that the testing of your faith produces perseverance. அதை மிகுந்த சந்தோஷமாக நீங்க எண்ணுங்கள் என்று சொல்லி கூறுகிறார். Count it with joy as you go through all this. பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி சோதனைகள் பரீட்சைகள் இப்படி வரும்போதுதான் நம்ம பலப்படுகிறோம். Dear church, even as we go through tests and all these trials, only then can our faith be strong. C.H. Spurgeon இவ்விதமாக சொல்லுகிறார், The Christian is made strong and firmly rooted by all the trials and storms of life. ஒரு கிறிஸ்தவர் இவ்விதமான சோதனைகள் வரும்போது தான் அவர் பலப்பட்டு அவருடைய வேர் ஊன்றி நல்ல உறுதியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, ஆகையினால இந்த சோதனைகள் நம்முடைய பிரயோஜனத்துக்காக இருக்கிறது. These trials are for our own good. இதன் மூலமாக நம்முடைய விசுவாசம் வளரும். From this will our faith grow. ஒரு மரத்தை எடுத்துக்கொள்ளுங்க, அதனுடைய வேறு ஆழமா போய் இல்லாம இருந்துச்சுனாக்கா, If a tree's root does not go deep, பலத்த காத்து வரும்போது புயல் வரும்போது அந்த மரம் சாய்ந்து விடும். when a strong wind comes, it will fall. அதனுடைய வேறு ஆழமா போய் இருந்துச்சுனாக்கா எந்த புயலும் எந்த காத்தும் அதை அசைக்க முடியாது. But if its roots go deep, no matter how strong the wind is, it will remain. அது போல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த மாதிரி சோதனைகள் வரும்போது நம்முடைய விசுவாசம் பலப்படுகிறது. Likewise, in our Christian faith, when we go through such trial and tests in our life, we will remain strong. ஆகையினால இந்த பேண்டமிக் COVID-19 நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். So I believe that this COVID-19 pandemic would have strengthened our faith. ஆகையினால இந்த காலை வேளையில நான் யாக்கோபு 1-2-3 அந்த வசனங்களிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். This morning I just want to share with you from book of James chapter 1 verse 1 to 2 to 4. அதாவது அங்க சொல்லப்படுகிறது பாருங்க, சகல விதமான பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது. It tells us in whatever trials that you go. ஆகையினால இந்த கோவிட் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு சோதனையா இருந்திருக்கலாம். This COVID-19 would have been one of those tests in our lives. மனிதர்களாக நம்ம ஒரு சில காரியங்களை தான் நமக்கு அறிந்து கொள்ள முடியும். As human beings, certain things that we can understand. நம்ம கடந்த சரித்திரத்தை காரியங்களை நம்ம புத்தகத்தில் வாசிக்கலாம், இதை யாரோ சொல்லியிருப்பாங்க. Okay, some things of history we would have read or people have told us. அல்லது இப்ப நடக்கிற காரியங்களை நம்ம பார்க்கிறபடினால அறிந்திருக்கிறபடினால தெரியுது. Even right now, because we see, we understand. ஆனா எதிர்காலத்தை யாருக்குமே தெரியாது. But no one knows the future. ஆண்டவருக்கு ஒருவருக்கு தான் தெரியும் பாருங்க. ஏன்னா அவர் ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது omniscientன்னு சொல்றாங்க. Only God knows everything because he's omniscient. அவர் ஒருவருக்கு தான் தெரியும் பாருங்க என்ன வரப்போகுது, என்ன நடக்க போகுது எதிர்காலத்துல. Only he knows what is to happen. காரணம் அவர் தேவனாய் இருக்கிறார். Because he's God. ஆதி சபையானது நம்ம வாசிக்கும் போது பாருங்க அவங்க பலவிதமாக கஷ்டப்பட்டாங்க. As we read Bible, we see that the early church went through a lot of persecution. அவங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டது, பல பரீட்சைகள் பல உபத்திரவங்கள் கடந்து போனாங்க. Their faith was tested because of the hardships that they went through. உபத்திரவமானது நம்மளை என்ன செய்யும், பலப்படுத்தும். Hardships will strengthen us. ஆனால் அந்த காலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இந்த உபத்திரவத்தினால அவங்க ஒன்றாக கூடி ஆராதிக்க முடியல. They could not come together to worship. இன்றைக்கு அதே போல தான் பாருங்க, நாமும் பாருங்க பொதுவாக ஒரு பெரும் கூட்டமாக ஆராதிக்க முடியும். Likewise, we also cannot come in a big group to worship together. இது அரசாங்க சட்டம் நம்ம அனுமதி கிடைக்கும்போது 30 பேருக்கு மேலாக கூட முடியாது. Okay, what we have received from the government, the SOP is that we cannot meet more than 30 people together. பிள்ளைங்க 12 வயசுக்கு கீழே கூட முடியாது, வயதானவங்க 70 வயசுக்கு மேலே கூடாது, வியாதி உள்ளவங்க ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், பிரஷர் இவங்க எல்லாம் கூட முடியாது. Okay, children below 12 are not allowed to meet.
adults above 70 are not allowed to meet. Those with diseases are not allowed to meet. அங்கே நம்ம பார்க்கிறோம் பாருங்க, நமக்கு உற்சாகம் கொடுக்கிறது ஆதி சபை வந்து ஒரு சிறு கூட்டமாக ஒரு 10 பேர் கூடி இருக்கிறாங்க. But it's an encouragement to see that the early church, though with all that, they met together in groups of 10. அவங்க வந்து இப்படியாக வீடுகளில் கூடும்போது அவங்களோட விசுவாசத்தை அவங்க வந்து காப்பாற்றி கொண்டாங்க. By meeting together, they saved their faith. அவங்களோட விசுவாசம் தளர்ந்து போகல. Their faith did not wither. யாரெல்லாம் அந்த நாட்களில் அப்படியாய் கூடி அதாவது ஆராதித்து தேவனோடு ஐக்கியப்பட்டு தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருந்தாங்களோ அவங்களோட விசுவாசம் தான் பலப்பட்டு இருந்தது. Those who came together, those who shared their faith together, the word together and had fellowship with each other, they are the ones who faith remained strong. அவங்க தான் பாருங்க விசுவாசத்தில் நிலைத்திருந்து அவங்க வந்து வளர்ந்தாங்க. Those are the people whose faith were rooted and they were able to carry on. அதனுடைய விளைவு என்ன? அவங்களுடைய விசுவாசம் அவர்களோடு இருந்தது. So what happened? Their faith remained. அவங்க பலப்பட்டு இருந்தாங்க. They became strong. விசுவாசத்துல வளர்ந்தாங்க. They grew in their faith. சபையும் வளர்ந்துச்சு. The church also grew. யாக்கோபு 1:2 அதான் சொல்லுகிறது பாருங்க. That's what we have read. ஆகையினால இந்த கோவிட்ல நம்ம கடந்து போன சமயத்துல இப்படிதான் நமக்கும் உண்டானுச்சு. So that's what happened during this COVID season in our lives. இந்த ஊரடங்கு முழுசுமாக எடுக்கப்படுவதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும் நமக்கு தெரியாது. We do not know how long for this COVID-19 to be fully removed. அது சீக்கிரத்துல எடுக்கப்படலாம் அல்லது நீண்ட காலமாயும் இருக்கலாம். Can be a short time or can be a long time. ஆகையினாலே வசனம் 3 சொல்லுகிற விதமாக நம்முடைய விசுவாசம் இதன் மூலமாக பரீட்சிக்கப்படுகிறது. From this we know in verse 3 we know that the testing of faith produces perseverance. பிறகு நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, அதுல அதாவது இப்படியாய் சொல்லப்படுகிறது பாருங்க. 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். Because you know that the testing of your faith produces perseverance, consider it pure joy. அதாவது அது தன்னுடைய வேலையை முடித்த பிறகு அது நமக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். After it finishes its work, it will give us joy. நம்ம வந்து பூரணமாக்கப்படுவோம். We will become complete. இப்படியாக நமக்கு சொல்லப்படுகிறது. That's what is being told to us. நான் 2 காரியங்களை இதில் பார்க்கிறேன். Okay, I see 2 things here. அதாவது யாரெல்லாம் பாருங்க இந்த ஊரடங்கு கால சட்டத்துல வேதத்தை வாசித்து ஜெபித்து அவங்க விதமாக வீடுகளில் போய் கூடி ஆராதிக்கிறார்களோ அவர்களுடைய விசுவாசம் வந்து நிச்சயமாக பலப்பட்டிருக்கும். Those who have continued on in reading the word and spending time in prayer, their faith will definitely go on strong in this time. ஆனா ஒரு துக்கமான ஒரு காரியம், யாரெல்லாம் கூடாம இருந்தாங்களோ வேதத்தை வாசிக்காம ஜெபிக்காம ஆராதிக்காத இப்படி படிக்கலாம் இருந்தவங்க பாருங்க, அவங்க நிச்சயமாக பின்வாங்கி போயிருப்பாங்க. அதே சமயத்தில் அவங்களுடைய விசுவாசமும் குளிர்ந்து போயிருக்கும். But the sad thing is that those who did not make time to come together, did not read the word or pray, their faith would definitely have taken a back step. ஆகையினால நான் நம்புகிறேன் நீங்க இந்த 2வது கூட்டத்தில் இல்லாதபடிக்கு முதல் கூட்டத்தின் மக்களாய் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். I believe that you would not have been the second group but in the first group. ஆகையினால இந்த காலையில உங்களை உற்சாகப்படுத்த I ஆசைப்படுகிறேன். encourage you this morning. விட்டு விடாதீங்க. Do not let go. Don't give up. Don't give up. Never give up. Never give up. விட்டு விடாதீங்க. உறுதியா இருங்க. Remain firm. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் இப்படியாய் சொல்லுகிறது வசனம் 1 - 3. Hebrews 12. எபிரேயர் 12 1 - 3. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாச துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் விற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். Therefore, since we are surrounded by such a great cloud of witnesses, let us throw off everything that hinders and the sin that so easily entangles. Let us run with perseverance the race marked out for us, fixing our eyes on Jesus, the pioneer and perfecter of our faith. For the joy set before him, he endured the cross, scorning its shame, sat down at the right hand of the throne of God. Consider him who endured such
opposition from sinners so that you will not grow weary and lose heart. பொறுமையோட ஓடுங்க. Run. நம்ம தனித்து ஓடல. We are not running alone. மேங்க போன்ற திரளான சாட்சிகள் நம்ம சூழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. Lord, a huge group of witnesses. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் பாருங்க, யாரையும் பார்க்காதீங்க, இயேசுவை மாத்திரம் பாருங்க. Do not look at anyone but look at Jesus. அவர்தான் நம்முடைய விசுவாசத்தை துவக்கினார், அவர்தான் அதை முடிப்பார். He is the one who started our faith, he is the one who will finish it. சங்கீதம் 30:5 சொல்லுகிறது. Psalm 30:5 tells us, ஒரு அருமையான ஒரு வசனம் இங்கு சொல்லப்படுகிறது. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்தில் களிப்புண்டாகும். Second part of Psalm 30. weeping may stay for the night, but rejoicing comes in the morning. ஆகினால கொஞ்ச காலம் தான், பிறகு ஒரு சந்தோஷம் இருக்குது. It's just for a short time. நீங்க பாத்தீங்கன்னாக்கா சில சமயத்துல கருமேகம் கூடும், ஆனா அந்த கருமேகம் நிலைத்திருக்காது. பிறகு நம்ம பார்ப்போம்னாக்கா ஒரு தெளிந்த வானம் வரும். Sometimes we see the clouds become dark, but it's only for a short time, and after a while the sky will become clear again. ஆகினால பிரியமானவர்களே, நீங்க எந்த விதத்திலும் விடாதீங்க. So church, do not give up. உங்களோட விசுவாசத்துல உறுதியா இருங்க. Stand firm in your faith. இந்த வியாதி, இந்த பஞ்சம், இந்த வாதை இதெல்லாம் கழிந்து போயிடும். This pandemic that we are going through will be taken away soon. இது ஒரு தற்காலிகம் தான். It's just a short. தைரியமா இருப்போம். Let us be brave. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், நாம் பார்க்கிறோம், யோசேப்பு பழைய ஏற்பாட்டில் அவரை பிடித்து சிறைச்சாலைல போட்டாங்க. 13 வருஷம் சிறைச்சாலைல இருந்தாரு. அதன் பிறகு பாருங்க, அவர் எகிப்து தேசத்தினுடைய பிரதமராக செய்யப்பட்டார். We will read the life of Joseph in the Old Testament, how at the age of 17 he was thrown into prison, and for 13 years he remained, and after that he became the leader of the nation. ரெண்டாவது நாம் பார்க்கிறோம் பாருங்க, ஷாட்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க அப்படியே அந்த அக்னி நெருப்புல போடப்பட்டாங்க. 7 மடங்கு அதுக்கு அதிகமாக இருந்துச்சு. We also read of Shadrach, Meshach and Abednego who were thrown into the furnace where it was heated 7 times more than it was the regular heat. அவங்க நிரந்தரமாக அங்க இல்ல. They were not permanently in the fire. ஒரு சில மணி நேரம் தான். பிறகு பாருங்க, தேவன் ஒரு தூதனை அனுப்பினாரு. அதன் பிறகு பாருங்க, அந்த நெருப்புல இருந்து அவங்க வெளியே வரப்பட்டாங்க. For a short time they were inside, then God sent his angel, and then they were not touched, and then they came out. மூணாவது நாம் தானியேலை பார்க்கிறோம், சிங்கத்தின் கெபில போடப்பட்டாரு. We look at the life of Daniel. அவர் நிரந்தரமாக அங்க இல்ல. He was thrown in the lions den. ஒரு இரவு தான். அதன் பிறகு அவர் காப்பாற்றப்பட்டார். Spent one night inside, and then he came out. நாலாவது நாம் பார்க்கிறோம் ஆபிரகாம், விசுவாசத்தின் தகப்பன். Next we look at Abraham. தேவன் தன்னை அழைக்கும்போது ஒரு பிள்ளையும் இல்ல அவருக்கு. The father of faith, when he was called he had no children. நான் உனக்கு ஒரு மகனை கொடுப்பேன்னு சொன்னாரு. God said, I'll give you a son. வயசு 99வது, 25 வருஷம் ஆகுது, இன்னும் பிள்ளை இல்ல. Even at the age of 19, after 25 years, no children. ஆனா கடைசில பாருங்க, 100 வயதுல அவர் ஒரு பிள்ளைக்கு தகப்பனானார். When we see at the life of, when he reached 100 years old, he had a son. அஞ்சாவது நம்ம லாசருவை பார்க்கிறோம். We also read of the life of Lazarus. லாசரு மரித்து அவர் அடக்கம் செய்யப்பட்டாரு. Lazarus died and he was buried. அங்கே அவர் நிரந்தரமாக இல்ல. He was not permanently in the grave. 4 நாள் தான் உள்ளுக்கு இருந்தாரு. அதன் பிறகு இயேசு அவரை எழுப்பினார். After 4 days Jesus resurrected him. ஆறாவது நம்ம பார்க்கிறோம் பாருங்க, ஐபுருவினுடைய மக செத்து போயிட்டா. Next we read the child of Jairus. அதாவது பாருங்க, செத்து போன பிறகு அவளை கொண்டு போய் அடக்கம் பண்ணல. After she died, she was not buried. ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக இயேசு அவரை எழுப்பினார். Within a short time Jesus resurrected her. நம்முடைய உலக இரட்சகராகிய இயேசு. Next we look at Jesus. அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். He died and he was buried. 3 நாள் தான் உள்ளுக்கு இருந்தார். He was inside the grave for 3 days. கல்லறை அவர் அடக்கி வைக்க முடியல. The grave could not hold him in. 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். After 3 days he rose up. ஜீவனுள்ள கிறிஸ்துவாக நம் மத்தியில் இருக்கிறார். He is now the living Christ. அந்த இயேசு தான் சொன்னார், எங்க 2-3 பேர்கள் நாமத்தினால கூடி இருக்கார்களோ
That Jesus is the one who said, where two or three are gathered in my name, அவர்கள் மத்தியில் நான் பிரசன்னமா இருக்கிறேன்னு I சொன்னார். will be there with them. பிரியமானவர்களே, நம்ம கூடும்போதெல்லாம் இந்த உயிர்த்தெழுந்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். Church, when we gather together, it is the living Jesus who comes among us. நம்ம கடந்து போகிற இந்த பாதையெல்லாம் இயேசுவுக்கு தெரியாமல் அல்ல. God knows what we are going through. நாம் என்ன விதமான சோதனையில பரீட்சையில நம்ம இருந்தாலும் இயேசு எல்லாவற்றையும் நமக்கு முன்பாக கடந்து போனார். Whatever trials and problems we go through, Jesus has already gone through it before. ஆகினாலே சோதிக்கப்படுகிற நமக்கு சோதிக்கப்பட்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். Jesus who was tempted, who went through all this, he will help us. பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த காலகட்டத்தில் நம்ம ஒருவேளை பின்வாங்கி போயிருப்போம்னா, Church, if any of us would have been backslidden during this time, நம்முடைய விசுவாசம் குளிர்ந்து போயிருக்கும்னாக்கா, our faith has grown cold during this period. இப்ப கூட பாருங்க, முடியாதுன்னு இல்லை. It's not cannot at this point. நம்ம திரும்பி வரலாம் We ஆண்டவர்கிட்ட. can come back. ஆண்டவர்கிட்ட நம்ம வந்து மனம் திரும்பி If we repent and come back, நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்வோம்னாக்கா, if we confess our sins, நம்முடைய பாவத்தை மன்னிப்பாரு. he will forgive us. அவர் தம்முடைய அன்பினாலே நம்மளை மறுபடியும் ஏற்றுக்கொண்டு அவருடைய சந்தோஷத்தில் மறுபடியும் நாம் இணைக்கப்படலாம். Through his love, we can be accepted again. நாம் அவர் அண்டையில வரும்போது அவர் என்ன செய்கிறார்னாக்கா, அவருடைய அன்பை நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே பொழிந்து ஊற்றுவார். He gives us his love, unconditional love. கடைசியாக ஒரு வசனத்தை கூறி முடிக்கிறேன். I just want to end with one verse. நம்முடைய பாரங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, Whatever burdens and problems that we have, நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் வைப்போம். let us lay it at the feet of God. ஆகினால் தானே 1 பேதுரு இப்படியாய் சொல்லப்படுகிறது. We read in 1 Peter 5:7, chapter 5 verse 7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் பாரங்களை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். Cast all your anxiety on him because he cares for you. பிரியமானவர்களே, நீங்கள் கடந்து போகிற பாதை இன்றைக்கு கஷ்டமா இருக்கலாம். The path you may go through might be a hard one. ஒருவேளை வேலை போயிருக்கலாம், Maybe you lost your job. வருமானம் குறைஞ்சிருக்கலாம், Maybe your income would have gone down. அல்லது ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம். Or something would have happened in your family. நம்ம எல்லாத்தையும் ஆண்டவருடைய பாதத்தில் வைப்போம். Let us lay it all upon the feet of அவர் Jesus. எல்லாவற்றையும் பார்த்திருக்கிறார். He has seen everything. அவருக்கு தெரியும் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு. He knows what to do. அவர் அண்டையில வருவோம். Let us come to him. விசுவாசத்தை விட்டு விட வேண்டாம். Let us not leave our faith. ஜெபத்துல உறுதியாய் தரித்திருங்க. Let us stand firm in prayer. சபை கூடி வருகிறதை விட்டு விடாதீங்க. Let us not stop meeting together. பலமாய் இருப்போம். Let us be strong. ஒருத்தர் நம்ம கவனிப்போம், உற்சாகப்படுத்துவோம். Let us take care of each other. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஜெபிப்போம். Shall we pray? எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, நாங்கள் கடந்து போகிற இந்த பாதையில நாங்கள் தன்னந்தனியாக போகிற நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். Father, even as we go through our life, Lord, we are not alone. ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த நாட்களிலே ஆண்டவரே ஏதோ ஒரு பிரச்சனையில, ஏதோ ஒரு சோகத்துல, ஏதோ ஒரு வேதனையில இருப்பார்களாகிய அவர்களுக்கு உதவி செய்யும். Lord, we pray, Lord, if anyone is going through a tough time in their lives, we pray that you help them. பலப்படுத்தும் ஆண்டவரே. Strengthen them. அப்போஸ்தலர் பவுல் சொன்னாரே, Apostle Paul tells us, பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாவற்றையும் I செய்ய can do பலன் all உண்டு. things through Christ who strengthens me. பலப்படுத்தி ஆசீர்வதி. Strengthen them. எங்களுடைய ஜெபத்தை கேட்பதனால Because you have heard our prayer. உமக்கு நன்றி கூறி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Give you thanks. In Jesus' name. ஆமென். Amen. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வாதமான நேரத்தில் நம் திருவிருந்தை பங்கெடுக்க போகிறோம். Church, we are going to come together for the partake in Lord's Supper. ஒரு வசனம் நமக்கு முன்பாக வைக்கிறேன். Let's look into one verse. மத்திய 26:26. Matthew 26 verse 26. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். வசனம் 27, பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள்,
வசனம் 28, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என் இரத்தமாய் இருக்கிறது என்று சொன்னார். While they were, verse 26-28, while they were eating, Jesus took bread, and when he had given thanks, he broke it, gave it to his disciples, saying, "Take and eat, this is my body." Then he took a cup, and when he had given thanks, he gave it to them, saying, "Drink from it, all of you. This is my blood of the covenant, which is poured out for many for the forgiveness of sin." இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் நம்ம பங்கெடுக்கும் போது இயேசு கிறிஸ்து நம்முடைய சிந்தையில வைத்து பாவங்களை, குறைகளை, கரைகளை நம்ம அறிக்கை செய்து ஒரு சுத்திகரிப்போடு பங்கெடுப்போம். As we partake, let us keep Jesus at the center of our attention. Let us confess our sins and come clean before God. ஜெபிப்போம். Shall we pray? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். Thank you, Lord, for this time. இந்த திருவிருந்தில் பங்கெடுக்க எங்களுக்கு இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்ததுக்காக நன்றி. For enabling us to come together to partake in this Lord's Supper. ஆண்டவரே, உம்முடைய சரீரமாகிய சபையாக நாங்கள் பங்கெடுக்கிறோம். We take together as your church. நாங்கள் வெவ்வேறு வீடுகளிலே, இடங்களிலே நாங்கள் கூடி பங்கெடுத்தாலும், even though we are partaking in different homes, நீர் எங்கள் மத்தியில பிரசன்னமாய் இருக்கிறீர். you are present with us. ஆகினாலே ஆண்டவரே, உம்மை நினைவு கூர்ந்து இதில் பங்கெடுக்கிறோம். We remember you as we partake in this. ஒரு விசை உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை சுத்திகரியும். Wash us with your precious blood. பரிசுத்தமாய் பங்கெடுக்க உதவி செய்யும். Help us to partake in a holy manner. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Shall we say the Lord's Prayer together? கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து கூறுவோம். பரமண்டல இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியும் செய்யப்படுவதாக. அன்றனுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுடைய குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமின்றிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு முடிவுகளே. ஆமென். Dear church, we're glad to have you join our service this morning. திருச்சபையாரே, இந்த காலை ஆராதனையிலே நீங்கள் பங்கெடுப்பதில் ரொம்ப சந்தோஷம் கொள்கிறோம். We pray that God will continue to strengthen your family. நாங்கள் ஜெபிக்கிறோம், கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. We have come into a new phase in our nation. இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் ஒரு புதிய பாதையில் நம்ம வந்திருக்கிறோம். Okay, we have come to the recovery movement control order. அதாவது அந்த ஊரடங்கு சட்டத்திலிருந்து நம்ம அதில் வெளியேறி இப்பொழுது நம்ம சுகமாகி கொண்டிருக்கிறோம். Okay, we are in the recovery phase. இது சுகமாகும் காலம். Okay, pemulihan. So this will carry on till 31st of August. ஆகினால இந்த சுகமளிக்கும் காலமானது 31ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நடைபெறும். Okay, the government has told just yesterday that the health Director General has said that if there are 24 days of no new cases, then our country will be free from COVID-19. அதாவது சுகாதார டைரக்டர் சொல்லியிருக்கிறாரு, அதாவது அடுத்து 24 நாட்களுக்கு இந்த வியாதி ஒன்றும் எழும்பாம இல்லாம இருந்துச்சுன்னாக்கா நம்முடைய தேசம் விடுதலை ஆயிருக்கும். Okay, so that's something we have to pray for. அதனால இதற்காக நாம ஜெபிப்போம். Okay, the numbers are going down. எண்ணிக்கை குறைந்து கொண்டே போகுது. We need to pray that there are no new cases in the nation for 24 days. அதனால நம்ம ஜெபித்து வருவோம். இந்த வருகிற 24 நாட்களுக்கு எந்த ஒரு வியாதியும் இருக்கக்கூடாது. Then only can our nation slowly lift up different things. பிறகு நம்முடைய தேசமானது அரசாங்கம் மெதுமெதுவாக ஒவ்வொன்றாக அவைகள் நீக்கி போடுவாங்க. Okay, but I'm sure all of you are relieved because you can cut your hair again. ஆனா இந்த நாட்களில நீங்க நிச்சயமாக சந்தோஷப்படுவீங்க. போய் முடி வெட்ட முடியும், டை பண்ண முடியும், எல்லாம் செய்யலாம். Okay, so you don't have baboons in your house anymore. நீ உங்க வீட்ல அப்படியே தலையை விரிச்சிட்டு ஒரு காட்டேரி மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. Okay, so
and you can go back to work and you can eat in the shop again. மறுபடியும் நீங்க வேலைக்கு போகலாம், போய் வெளியே சாப்பிடலாம், எல்லாம் செய்யலாம். Okay, I was very relieved because I could have my favorite curry mee once again, Phew. just this week. அவருக்கு ஒரே சந்தோஷம், அவருடைய இஷ்டமான கரிமி சாப்பாடு அவர் இப்போ சாப்பிடலாம் போய். Okay, they just opened the shop just this week. இந்த வாரம் தான் திறந்துருக்காங்க, போய் சாப்பிட்டாரேன்னு தெரியல. Okay, after 3 months. 3 மாதத்துக்கு Okay, so like that, different things. இப்படிதான் பாருங்க Okay. மற்ற காரியங்களும். But right now, also government is allowing us to travel to different states. இப்போ அரசாங்கம் வந்து பாருங்க நமக்கு அனுமதி கொடுத்துருக்கு, நம்ம மற்ற மாநிலங்களுக்கு போய் வரலாம். So things are fairly back to normal. அதாவது பார்க்க போனாக்க காரியங்கள்லாம் மெதுவாக தன்னுடைய சொந்த பழைய நிலைக்கு வருது. But let us tread with caution. ஆனா ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம். Okay. Also church, we are still waiting for the approval from the government. சபை இன்னும் நமக்கு அனுமதிக்காக காத்து கொண்டிருக்கிறோம். Just like how schools are open, just little by little. பள்ளிக்கூடங்கள் எப்படி மெதுவாக திறக்கப்படுகிறதோ That's how they will also allow church to operate. அதே போல சபைகளையும் அப்படியாக திறக்க வைக்க Okay, we are waiting for the government to allow us to meet for 30 people. நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். அரசாங்கம் நமக்கு வந்து 30 பேர் கூடுவதற்கு அனுமதி கொடுக்க. So you're waiting for that. அதுக்காக காத்திருக்கிறோம். Okay, so once then in a short while when the cases are lower still, then they will allow for a bigger group. பிறகு இதெல்லாம் சரி வரும்போது பாருங்க, நல்லாய் வரும்போது அவங்க வந்து ஒரு பெரிய கூட்டம் கூடுவதற்கு அனுமதி கொடுக்க. Okay, so even as I look at Malaysia, மலேசியாவை நம்ம பார்க்கும்போதும் கூட we also look at the nations. மற்ற தேசங்களையும் பார்க்கும்போது Nations are still struggling with COVID-19. இன்றைக்கு இன்னும் எத்தனையோ தேசங்கள் வந்து பாருங்க இந்த COVID-19னால இன்னும் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுறாங்க. So this world is, though Malaysia is getting better, the world is not getting better. மலேசியா சுகமடைந்து கொண்டிருந்தாலும் சரி, உலகம் இல்ல, இன்னும் So கஷ்டப்படுறாங்க. we have to tread with caution. ஆகிய நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். If anyone suddenly comes from outside into Malaysia and brings it again, you can restart everything again. அதனால வெளிநாட்டுல இருந்து யாராவது மலேசியா உள்ளுக்கு வந்து அந்த வியாதியை கொண்டு வந்து பரவிட்டாங்கன்னா போச்சு. So we still have to tread with caution. ஆகிய நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக காணப்பட வேண்டும். Okay. In this time, if you need prayer and need any financial help, please let us know. இந்த காலத்துல உங்களுக்கு ஜெபமோ பண உதவியோ எதுவும் தேவை இருந்துச்சுன்னா சொல்லுங்க எங்களுக்கு. Okay, the church is willing to be of help to you. சபை உங்களுக்கு உதவ ரெடியா இருக்குது. Okay, and next Sunday is Father's Day. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தந்தையர் தினம். So please honor your fathers. உங்களுடைய தகப்பன்மார்களை கனப்படுத்துங்க. We have one week. உங்களுக்கு ஒரு வாரம் இருக்குது. Okay, so I'm telling this so that you can plan and do something for your fathers. உங்களுக்கு முன்கூட்டி இதை சொல்றோம், நீங்க உங்களுடைய தகப்பன்மார்களுக்கு ஏதாவது ஒன்று செய்து அவங்களை கனப்படுத்துங்க. Okay, so we will see you again in times of Bible study. உங்களை வந்து வேதாரட்சியின் மூலமாய் உங்களை சந்திப்போம். Okay, even we will meet for prayer. நம்ம ஜெபத்துக்கு நம்ம கூடுவோம். Okay, even if we do not get to meet together, ஒருவேளை நம்ம வந்து எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து கூட முடியாவிட்டாலும் we are trying to have a Zoom, at least a Google Meet. ஒருவேளை இந்த Zoom, Google இப்படியாக சில கருவிகள் இருக்கு, அதன் மூலமாக கூட where we can meet through this online apps to come together. இந்த ஆன்லைன் வசதி மூலமாக நம்ம ஒன்று கூட பார்ப்போம். Okay, so we are trying to start Bible study is on, but we are trying to start prayer meeting as well at least through Zoom. வேதாரட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா இந்த ஜெப கூட்டம் வந்து இந்த Zoom மூலமாக சீக்கிரத்துல விரைவில் அது ஆரம்பிக்கும். If the government does not give us approval, then we will meet through Zoom. அரசாங்கம் நமக்கு இன்னும் அனுமதி கொடுக்கலனாக்க Zoom மூலமாக கூடுவோம். Okay, please let us know if you have any suggestions or anything. உங்களுக்கு ஏதாவது ஆலோசனை, உங்களுக்கு ஏதாவது புதுசா என்ன தோணுச்சுன்னா எங்களுக்கு சொல்லுங்க. Okay, thank you. ரொம்ப நன்றி. Okay, God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.